6,50,000 வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டில வாக்களிக்க உரிமை அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது. இன்னைக்கு தொடங்கலைங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கணும். இன்னைக்கு 16, இன்னைக்கு கரூருக்கு வந்திருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து 23ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். 25 கேப்டன் பர்த்டே உங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டதெல்லாம் 2 தாங்க. ஒன்னு பெர்மனன்ட் ஜாப், இன்னொன்னு பழைய சம்பளமே வேணும். கேப்டனுடைய கனவு மட்டும் இல்ல, அது கொள்கை திட்டம். பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, கியூல நின்னு ஆட்சிக்கு வரும் முன்னர் ஒரு நிலைப்பாடு, வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு, மத்தியிலும் மாநிலத்திலும் இதே நிலைதான் நீட்டிக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் காட்டம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி பூத் முகவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம், ஊதியம் குறித்த 2 கோரிக்கைகள் குறித்து முதல்வர் எதுவும் சொல்லவில்லை. அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை, பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை என்றார். மேலும் அவர் பேசுகையில், விஜயகாந்தின் முதல் தேர்தல் அறிக்கையில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் என்றார். வட மாநிலங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 70 வயது மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் இப்போதுதான் தொடங்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டி முதல்வருக்கு நன்றியும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் பணி தனியார் மயமாக்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு, வரிகள் மட்டும் அரசு வசூலிக்கிறது, பணிகளை தனியார் மயமாக்குவது சரியா என்று கேட்டார். தேர்தல் ஆணையத்தின் குளறுபடி குறித்த கேள்விக்கு, ஆட்சி அதிகாரம் பணபலம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உதாரணம், விஜய பிரபாகரன் தோல்வி, 20,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார், ஆனால் தோல்வி என அறிவிக்கப்பட்டது என்றார். மீட்டிங்ல கலந்து கொள்வதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நானும், கழக பொருளாளர் சுதீஷ், மண்டல பொறுப்பாளர் சுபா ரவி, எங்கள் மாவட்ட செயலாளர், தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி சார்பாக நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டம் பூத் கமிட்டி மற்றும் BL2 ஃபார்ம் எல்லாம் நிறைவு பெற்று அதை முடித்தது. அவங்களுக்கு எல்லாம் நாங்க பாராட்டுதல்களை தெரிவிச்சு, கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஆலோசனைகள், உறுப்பினர் சேர்க்கை, வரப்போகும் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விதமான ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு கரூர் மாநகர்ல உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று கழக நிர்வாகிகள் சந்திப்போம். மாலையில் கேப்டனுடைய ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற எல்லா இடத்திலும் இன்னைக்கு கேப்டனுடைய ரத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கரூர்ல அது நம்ம ஈவினிங் ரத யாத்திரை நடக்க இருக்கிறது. எனவே இந்த 2 நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறோம். பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமெனாலும் கேளுங்க, நான் சொல்ல தயாரா. ஆமா, இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க கரூர்ல கேக்குறீங்க, நான் சொல்றேங்க. 6,50,000 வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டில வாக்களிக்க உரிமை அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு பூமி. வாங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, உங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கங்க. ஆனா வாக்குரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட வேற வேலைக்காக மற்ற மாநிலங்கள்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க. தேர்தல் நேரம் வரும்போது இங்க வந்துதானே ஓட்டு போடுறாங்க.
அந்த மாதிரி வட மாநிலத்தில் இருப்பவர்கள் வாக்களிப்பதற்கு அவங்க மாநிலத்தை தான் போய் வாக்களிக்கணும். இங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஜனநாயகத்திற்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகும். எனவே தேர்தல் ஆணையமும் நீதி அரசர்களும் இந்த விஷயத்துல சரியான ஒரு முடிவெடுத்து வரப்போகும் தேர்தல் ஒரு நியாயமான தேர்தலாக நடக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பா கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தொடங்கலைங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கணும். இன்னைக்கு 16, இன்னைக்கு கரூருக்கு வந்திருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து 23ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். 25 கேப்டன் பர்த்டே உங்களுக்கு தெரியும். சோ 24ஆம் தேதி வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் மூலியமாக கேப்டன் எப்படி எல்லாருக்கும் உதவிகள் செய்வாரோ அந்த மாதிரி உதவிகள் தலைமை கழகத்தில் செய்ய இருக்கிறோம். எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளி மாணவர்களுக்கும் கேப்டன் எப்போதும் வழங்குவது போல் 50,000 நிதி உதவியும், மறுநாள் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு உணவும் அளிக்க போகிறோம். கேப்டன் பிறந்தநாள் 25 மிக பிரம்மாண்டமாக இந்த முறை தலைமை கழகத்துல நடத்த இருக்கிறோம். அதெல்லாம் முடிந்து 2ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். இல்ல, நான் நேரா போய் சமூக நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு அவர்களுடைய இன்னலில அவர்களோட துயரான நேரத்துல அவங்க துக்கத்துல பங்கெடுத்துட்டு தான் என்னோட இங்க வந்திருக்கேன். அவங்க கேட்டதெல்லாம் 2 தாங்க. ஒண்ணு பெர்மனன்ட் ஜாப், இன்னொன்னு பழைய சம்பளமே வேணும். அது 2மே அரசு இன்னும் அதை பத்தி பதிலே சொல்லாம அவங்க கேட்காதது எல்லாம் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? காலை உணவு வழங்கப்படும், அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யப்படும், வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம பணியாளர்கள் அது ஏத்துக்கலைங்க. மக்கள் நல பணியாளர்கள் அது ஏத்துக்கல. அவங்க கேட்கறது எங்களுக்கு முதல்ல வேலையை உறுதி பண்ணுங்க, எங்களுக்கு சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு தான் கேட்கிறாங்க. அதுக்கு இன்னும் தமிழக அரசு பதில சொல்லல. அதுக்குள்ளேயே இன்னொரு குரூப் அவங்க இப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு குரூப் அவங்க போய் முதல்வருக்கு நன்றி சொல்ற மாதிரியும் அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் ஒண்ணு மாயை உருவாக்கி இருக்காங்க. ஆனா உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அவங்க கேட்ட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இதுதான் உண்மை. உடனடியாக தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நல பணியாளர்களினுடைய அந்த உண்மை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க, எனக்கு கொஞ்சம் ஓகே. ரேஷன் பொருள், ஆமா ஆமாங்க, அதுதான். இதுவும் நான் பதில் சொல்லிட்டேங்க ஏற்கனவே. நீங்க கேட்ட கேள்விதான் கேக்குறீங்க. கேப்டனுடைய கனவு மட்டும் இல்ல, அது கொள்கை திட்டம். பெண்கள் கஷ்டப்படக்கூடாது கியூல நின்று. ஏன்னா இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை பெண்கள் பார்த்துக்கிட்டு, இதுல வேற ரேஷன்ல போய் ஒரு நாளெல்லாம் நிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால இதெல்லாம் கேப்டன் பார்த்ததுனாலதான் முதல் தேர்தல் அறிக்கையிலே வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன இந்தியாவிலே முதல் மாமனிதர் கேப்டன் அவர்கள் தான். அது ஏற்கனவே கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியிலும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேஷ்லயும் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வட மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி 70 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு லாரியில பொருட்களை வச்சு வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறது ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான். இன்னும் இது கடக்க வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்கு. இருந்தாலும் கேப்டனுடைய கொள்கை திட்டத்தை அமுல்படுத்திய தமிழக அரசுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தேமுதிக சார்பா நாங்க நன்றி சொல்றோம். அன்னைக்கே சொல்லிட்டோம், இந்த வெற்றி கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, கேப்டனுடைய கொள்கைக்கும் கனவுக்கும் கிடைச்ச வெற்றி. இது அவருடைய திட்டம். இதை செயல்படுத்த அட்லீஸ்ட் மக்களுக்கு அந்த உதவி போய் சேருது என்றதை நாங்க வரவேற்கிறோம். நான் தான் இல்லைன்ட்டேனே. ஆன்லைன்ல ஓட்டு போடுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்புங்கிறேன்ல. சோ ஆன்லைன்ல போடுற உரிமை யாருக்கு கொடுத்திருக்கோம்? ஒன்லி சீனியர் சிட்டிசன்ஸ்.
அதே மாதிரி அரசு பணியாளர்கள் இவங்க 2 பேருக்கும் தான் ஆன்லைன்ல ஓட்டு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு நீ பீகார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க ஆன்லைன்ல போட்டா அது தவறு இல்ல, அது தவறுன்னு நான் சொல்றேங்க. இன்னைக்கு ஆன்லைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னெல்லாம் தவறுகள் நடந்துட்டு இருக்கு நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னுமே பல தவறுகள் எலெக்ஷன் கமிஷன் சரி செய்ய வேண்டியது ஏராளமா இருக்கு. இது ஒரு புது தலைவிதிலை. அதனால அது கண்டிக்கக்கூடிய விஷயம். என்ன அவங்க என்ன ரக்ஷா பந்தன், தீபாவளி எல்லாத்தையும் ஊருக்கு போயின்னு தானே இருக்கிறாங்க. அது மாதிரி போட்டோம், போய் அவங்க ஊர்ல ஓட்டு போட்டு வரட்டும். யாரு வேணான்னா ஆன்லைன்ல எதுக்கு ஓட்டு போடுறீங்க? இது நிச்சயமாக தவறுதலுக்கான முன்னுதாரணமா மாறிடும். இது நிச்சயம் தேர்தல் ஆணையம் நம்ம நீதி அரசர்கள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அது தவறான ஒரு முன்னுதாரணம். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. எப்படி நடக்குது இந்த ஆட்சின்னு எல்லா பிரஸும் கேக்குறீங்க. நிறைகளும் குறைகளும் கலந்த ஆட்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. ஆணவ கொலை, லாக்டவுன் கொலை, அதே மாதிரி பார்த்தோம்னா டாஸ்மாக்ல போதையில கொலை, கஞ்சால கொலை, கற்பழிப்புகள், செயின் ஸ்நாச்சிங், பல்வேறு சட்டங்களுக்கு கேள்விக்குறியா போயிட்டு தான் இருக்குங்க. இதுல மாற்று கருத்து இல்லை. வேலை இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். விவசாயம் நெசவு இன்னைக்கு படுபாதாளத்துக்கு போயிருக்குது. இதெல்லாம் சரி செய்யணுங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன், ஒரு விவசாயி ஒரு நெல்மணியே பூமியில போட்டு அது விளைஞ்சு வர அவங்கள உயிரை கொடுத்துதான் அந்த பயிரை காப்பாத்துறாங்க. ஆனா அதை கொண்டு போய் வைக்கிறது கூட ஒரு குடோன்ஸ் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல. பெய்கிற மழையில அந்த மூட்டைகள் எல்லாம் நனைஞ்சு எல்லாம் முளை விட்டு போச்சு அந்த நெல் மணிகள்லாம். அதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் போது எனக்கு எப்பயுமே கேப்டன் நானும் எங்க கட்சி விவசாயிகள் பக்கம், நெசவாளர்கள் பக்கம் நிக்கிற ஒரு கட்சி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒரு அரசு தான் அங்க சரி பண்ண முடியும். வேற தனியார் போய் குடோன் போட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? அது எப்படி? இப்ப மக்கள் நல பணியாளர்கள் ஸ்கீமே தனியார் மயம் ஆக்குறோன்றாங்க. அப்ப எப்படி இது வரிகள் மட்டும் அரசு வசூலிக்குது, ஆனா எல்லாமே தனியார் மயம் அப்படின்னா எப்படி அது? அப்போ விளைவிக்கப்பட்ட பயிரை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையே இல்லையா? அது ஏன் நீங்க ஒரு குடனோ ஒரு நீட்டா ஒரு ஷெட்டோ அமைச்சு தர மாட்டேங்கிறீங்க விவசாயிகளுக்கு? அது அடுத்து போய் ஓப்பன்ல வச்சிருவேன்னு மழை பெஞ்சா அது தானே இது முளை விடுவது கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். தப்புங்க இது. அவங்க சேத்துல கால் வச்சாதாங்க நம்ம சோறு சாப்பிட முடியும். அவங்க தாங்க நம்மளுடைய முதல் எஜமானர்கள், முதலாளிகள். அவங்கள முதல் இந்த அரசு காப்பாற்றணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. பாருங்க, கூட்டணி தான் ஜனவரி 9 மாநாட்டுல சொல்லுவோம். நான் தெளிவா சொல்லிட்டேங்க. மறுபடியும் நீங்க அதே கேட்டுக்கிறீங்க. 9 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். இல்ல, பீகார்ல மட்டும்தானே குளறுபடி ஆயினுக்குதுங்க. இந்தியா முழுக்க நடக்குதுங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கலையா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ குளறுபடிகள் இங்கேயும் நடக்குது. ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம், போலீஸ் பலத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலான்ற நடைமுறை இங்கேயும் இருக்கு. அதுக்கு ஒரே உதாரணம் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகருடைய தோல்விங்க. அவர் வெற்றி பெற்றது உண்மை. அனைத்து அதிகாரிகளும் அனைவரும் அதுக்கப்புறம் சொல்றாங்க 20,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் 39 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஒரு தொகுதி தான் தோல்வின்றப்போ அதையும் ரிவர்ஸ் பண்ணி அவர் தோல்வி விட்டுறதாக அறிவிக்க சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப இங்க மட்டும் என்ன நியாயமா நடந்துருக்குது? இல்லையே. அதனால பீகாரை மட்டும் நம்ம குறை சொல்றது தப்பு. இந்தியா முழுக்க இருக்கு. இது எல்லாமே மாறணும். இல்லைன்னா ஜனநாயகத்துல தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் தான் நாங்க நினைக்கிறோம். உண்மையில் உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்க நியாயம் கிடைக்குது. அப்போ உண்மையில் உழைப்பவர்களுக்கு இங்க என்ன நியாயம் இருக்கு? இங்க இருக்கிறவங்கள உதாரணங்கள் எல்லாம் தேர்தல்ல போட்டிட்டவங்க தான். 3 முறை எம்பிக்கு போட்டிக்கிட்டார் சுதீஷ். என்ன ஆச்சு? இவரு போட்டிட்டு இருக்காரு இடைத்தேர்தல்ல, சட்டமன்றத்துல. என்ன ஆச்சு? இங்க அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் அப்படியே தேனும் பாலாருமா ஓடுது.
அப்படி கிடையாது. பீகார் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை. இது மாறணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அது உண்மைதாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தான் அவங்க ஆட்சியில வந்தாங்க. அதுல சில திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க, மொத்தமா நிறைவேற்றுறதுன்னு அவங்க சொல்ல முடியாது. சில திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க, பல திட்டங்கள் நிறைவேற்றல. அதுல எஸ்பெஷலி ஆசிரியர்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படல. அவங்களுக்கு புகலிடம் கொடுத்து அவங்களை காப்பாத்துறது தேமுதிக அலுவலகம் தான். ஏன்னா உட்காந்துறாங்க டிபிஐ வளாகத்துல, அவங்களை அடிச்சு விரட்டுறாங்க. அவங்க போகிறதுக்கு புகலிடம் இல்லை. நம்ம கட்சி ஆபீஸ்ல தான் அவங்க நைட் தங்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறோம், பல முறை நம்ம அறிக்கை கொடுக்குறோம், ஹெல்ப் பண்றோம். அதுதான் நம்மளால முடியும். பட் ஒரு அரசு தான் அவங்களுக்கு உரியதை நிச்சயம் செய்து தரணுங்க. இது செய்ய தவறியப்போ அவங்க கேட்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்தீங்களே ஏன் நிறைவேற்றலன்னு. அது மாதிரி நிறைய துறைகளில் இருக்கு. இதையெல்லாம் முதல்வர் அவர்கள் கவனத்துல கொண்டு இன்னும் இருக்கின்ற 7-8 மாசத்துல சரியா முடிச்சு கொடுக்கணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இது மத்தியிலும் மாநிலத்திலுமே இருக்கு. இது தப்புன்னு தான் நான் சொல்றேன். கேப்டன் தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை தான் தேர்தல் அறிக்கையில கொடுப்பார். கொடுத்ததை நிச்சயம் செய்வார். அதான் கேப்டன். அந்த மாதிரி எல்லாருமே மக்களுக்கு உண்மையாக நடந்து கொண்டால் தமிழ்நாடு இந்தியாவின் வல்லரசு, இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமா மாறும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு மக்களும் தெய்வமும் தான் வழி வகுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் வரப்போற 2026 நல்ல ஒரு ஆட்சி வரட்டும். நன்றி, வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு போனோம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் கரூர் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன் கட்சிக்கு, சரிங்களா? நன்றி, வணக்கம். எல்லாம் சாப்பிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.